வைகாசி மாசம் முடிஞ்சு இப்போ ஆணி மாதம் பிறந்திருக்கு. இந்த ஆணி மாதம் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகளை கொண்டு வந்து கொடுக்க போகுது? ஏன் அப்படி சொல்றான் பார்த்தா, இருக்கிற தமிழ் மாதத்திலேயே ரொம்பவும் மிகப்பெரிய மாதம் இந்த ஆணி மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஆணி மாதத்துல 32 நாட்கள் இருக்கு. அது மட்டும்தான் அதிசயமானு பார்த்தா இல்லைங்க, இன்னுமே நிறைய விஷயங்கள் இந்த ஆணி மாதத்திற்கு சிறப்பா இருக்கு. ஆணி மாசத்துல சில விஷயங்கள் செய்யலாம், சில விஷயத்த செய்யக்கூடாது அப்படின்னு நம்மளோட முன்னோர்கள் நமக்கு சொல்லி வச்சிருக்காங்க. அந்த வகையில இந்த ஆணி மாதம் அப்படிங்கிறது மிதுன ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான அமைப்பு கொடுக்க போகுது, எந்த விஷயங்கள் எல்லாம் சாதகமா நடக்கும், எந்த விஷயங்கள் எல்லாம் பாதகமா அமையும், பாதகமான விஷயத்தை தவிர்க்க நீங்க என்ன செய்யணும், இது பத்தின முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமையும், அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அமைப்புகள் எப்படி இருக்கு, இந்த 3 நட்சத்திரக்காரங்களும் எந்த இறைவனை எந்த நாள்ல எப்படி வழிபட்டா நன்மைகளை பெற முடியும், எல்லோருக்கும் எல்லா விதத்திலையுமே நன்மையை செய்யக்கூடிய உங்களுக்கு நீங்க முழுமையான நன்மையை பெற என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நாம இப்போ இந்த பதிவுல பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். புதன் பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க தான் மிதுன ராசி அன்பர்கள். நீங்க இந்த ராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம், மிருகசீரிடம், திருவாதிரை இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே பெரும்பாலும் கருணை நிறைந்த நபர்களா இருப்பீங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய மிகவும் சிறப்பான குணாதிசயம் இது கூட சொல்லலாம். ஏன்னா 3 நட்சத்திரங்களுக்குமே இந்த ஒரு விஷயம் ஒத்து போகும். அதே போல ஏழை எளியவங்களுக்கு உதவக்கூடிய குணம் ரொம்பவுமே சிறப்பான குணம். புதன் பகவான் ராசி அதிபதி அப்படிங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையுமே சிறப்பா செயல்பட்டு நன்மைகளை பெறணும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. மிதுன ராசி அன்பர்கள் எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்தையுமே தைரியமாகவும் புத்திசாலித்தனமாகவும் செயல்படுத்தக்கூடிய நபர்கள். நீங்க ஒரு விஷயத்துல இதுதான் முடிவு அப்படின்னு பிளான் பண்ணிட்டீங்கன்னா அந்த முடிவு வெற்றி பெறும் வரைக்குமே உறுதியா நின்று உங்களோட நிலைப்பாட்டுல உங்களோட குறிக்கோள் அடையிற வரைக்குமே கடுமையா உழைக்கக்கூடிய நபர்களா இருப்பீங்க. இவ்வளவு சிறப்பான குணம் படைச்சக்கூடிய இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க புதன்கிழமையில முருகப்பெருமான தொடர்ந்து வழிபட்டு வருவதன் மூலம் அனைத்து விதத்திலையுமே நன்மைகளை நீங்க பெற முடியும். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் என்றாலும் அறுபடை முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. முருகப்பெருமானின் அருளால் அனைத்து விஷயங்களுமே நல்லதா நடக்க உங்களுக்கு வாழ்த்துக்களையும் முருகப்பெருமானிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல ஜோதிட ரீதியா உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே தீர்வு காணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு, பயன்படுத்திக்கோங்க. தொடர்ந்து நம்ம இந்த மாதம் உங்களுக்கு என்ன மாதிரியான கிரக நிலைகள் இருக்கு, இந்த கிரக நிலைகளால் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் உண்டாகக்கூடிய அமைப்புகள் என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாம இப்ப பார்க்கலாம். அந்த வகையில மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிடம் 3, 4ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு புத்தி சாதுரியம் கொண்டவங்க தாங்க நீங்க. உங்களுக்கு இந்த மாதம் மிகவும் ஒரு யோகம் நிறைந்த மாதம். எப்படின்னா தைரிய வீரியக்காரகன் செவ்வாய், ஞான மோட்சக்காரகன் கேது உங்களுக்கு சகாய ஸ்தானத்துல சஞ்சாரம் செஞ்சிருக்காங்க இந்த மாதம். இதனால எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாத்துலயுமே நீங்க வெற்றி பெறும் அமைப்பு உண்டாகும். நினைச்ச வேலைகளை நினைச்சபடி நடத்தி முடிச்சு காட்ட போறீங்க. இதுவரைக்கும் உங்களுக்கு ஒரு மனதுல ஒரு விஷயத்த செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற தயக்கம் இருந்திருக்கும், சோர்வு இருந்திருக்கும், ஒரு சின்ன சின்ன விஷயத்துல சின்ன சின்ன பயங்களும் இருந்திருக்கும். இந்த 3 விஷயங்களுமே, அதாவது தயக்கம், சோர்வு, பயம், இது எல்லாமே உங்களை விட்டு நீங்கும். உங்களோட திறமையும் செல்வாக்கும் இப்பொழுது வெளிப்பட்டு காணப்படும். உங்களோட திறமையை கண்டு அனைவருமே ஆச்சரியப்பட போறாங்க. அரசியலில் உள்ள உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த பொறுப்புகளும் சரி, நீங்க நினைச்ச பதவியும் சரி, உங்களோட சிறப்பான செயல்களால் நீங்க இந்த மாதம் பெற முடியும். அது மட்டும் இல்லாம நீங்க எடுத்த வேலைகளை சிறப்பா செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல், சக்தி இந்த மாதம் பெருக்கும். உங்களுக்கு ஜென்ம ராசிக்குள்ள சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யறதுனால உங்களுடைய அனைத்து செயல்களையுமே புதுவித வேகம் இருக்கும். ஜூலை 3 வரைக்குமே புதன் பகவானோட சஞ்சாரம் அப்படிங்கிறது இந்த மிருகசீரிட நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால புதிய ஒப்பந்தங்கள் நிறைய கிடைக்கும். விரும்பிய இடத்தை வாங்கக்கூடிய அமைப்பு உண்டாகும். எதிர்பார்த்த பணவரவு சீரா இருக்கும். குடும்பத்துல நிம்மதியான நிலை வரும். வியாபாரம், உங்களுடைய தொழில், இதில் எல்லாத்தையுமே நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு பிறக்கும். பணியாளர்களுக்கு வேலை பளு கொஞ்சம் அதிகரிச்சுதான் இருக்கும். இருந்தாலுமே உங்களுடைய மேல் அதிகாரிகளின் வழிகாட்டுதலோடு நீங்க சிறப்பான ஆதரவை பெறுவீங்க. இதனால உங்களோட பணிகளை சீரும் சிறப்புமா செஞ்சு முடிச்சு காட்ட போறீங்க. மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்துல அக்கறை அதிகரிக்கும். ஆசிரியர்கள் படிப்பதற்கு உதவியா இருக்க போறாங்க உங்களுக்கு.
பெண்களுக்கு நீண்ட நாள் கனவு நனவாக போகுது. விவசாயிகளுக்கு உங்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு முன்னேற்றம் வரக்கூடிய மாதமா அமைஞ்சிருக்கு. பணியாளர்களுக்கு இதுவரை இருந்த நெருக்கடிகள் கொஞ்சம் கொஞ்சமா உங்களை விட்டு விலகக்கூடிய அமைப்பு உண்டாகி இருக்கு. சந்திராஷ்டமம் 11ஆம் தேதி வரதுனால அன்றைய தினம் மிகுந்த கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்பட்டா நன்மைகளை நீங்க பெற முடியும். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரங்க உங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகள் தீர பரிகாரமா தொடர்ந்து முருகப்பெருமான செவ்வாய்க்கிழமையில் வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து வித சங்கடங்களும் உங்களை விட்டு நீங்கக்கூடிய அமைப்பை பெற முடியும். அதன் பிறகு திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு உறுதியோடு செயல்பட்டு நினைச்ச விஷயத்தை அடையக்கூடியவங்க நீங்க. உங்களுக்கு இந்த மாதம் யோகம் நிறைந்த ஒரு மாதமா அமைஞ்சிருக்கு. எப்படின்னா குரு பகவானோட பார்வை உங்களுக்கு பாக்கியஸ்தானத்துல சஞ்சரிக்கும் ராகு பகவானோட சேர்ந்திருக்கு. சனியும் எதிர்பார்த்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புல இப்பொழுது இருக்கிறார். இதன் மூலம் நீங்க மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளுமே, அதுவும் புதிய முயற்சிகளுமே கூட நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். இதுவரைக்கும் தடைபட்டிருந்த வேலை இனி இந்த மாதம் வேகமா நடந்து முடியும். உங்களுக்கு மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். அதுவும் குழந்தை பாக்கியம் இல்லாம ரொம்ப நாளா தவிச்சு வந்த உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய யோகம் இருக்கு. தொடர்ந்து நீங்க வெள்ளிக்கிழமையில காளிகாம்பாலை வழிபட்டு வருவதன் மூலம் இது ஒரு நல்ல விஷயத்தை விரைவில் பெற முடியும். திருமண வயதில் உள்ளவங்களுக்குமே இந்த ஒரு வழிபாடு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். தகுதியான வரன் கிடைக்க அம்மன் உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க. புதிய வீடு வாகனம் வாங்கக்கூடிய கனவு இந்த மாதம் நனவாகும். அலுவலக பணியில காரணமா உங்களுக்கு குடும்பத்தை விட்டு வெளியில வசிக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். திடீர் பயணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு வரலாம். அதே நேரத்தில் குடும்பத்தின் மீது உங்களுக்கு அன்பு அக்கறை அதிகரித்து காணப்படும். உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆலோசனை உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். பண நெருக்கடி உங்களை விட்டு விலகிடும். எதிர்பார்த்த பண வரவு சீரா இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, விலகி சென்ற உறவினர்கள் கூட உங்களை தேடி வந்து சொந்தம் கொண்டாட போறாங்க. இந்த மாதம் அவங்களுக்கு உதவிகள் செய்வீங்க. உங்களோட உடலில் ஏற்பட்டிருந்த உடல்நல பாதிப்புகள் விலகிடும். உழைப்பாளர்களுக்கும் விவசாயிகளுக்கும் இந்த மாதம் மிகவும் யோகம் காத்துட்டு இருக்கு. பெண்களுக்கு குடும்பம் வேலையில் இருந்த நெருக்கடி நீங்கும். மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்துல அக்கறை அதிகரிக்கும். சுய தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு உங்களோட நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். உங்களுக்கு 12ஆம் தேதி சந்திராசிரமம் வருதுனால அன்றைய தினம் மிகுந்த கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்பட்டா அனைத்து விதத்திலையுமே நீங்க நன்மைகளை பெற முடியும். உங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகள் தீர வெள்ளிக்கிழமையில காளிகாம்பாலை வழிபட்டு வருவதன் மூலம் அனைத்து வித நன்மைகளையுமே நீங்க பெற முடியும். அதன் பிறகு புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு மற்றவங்களுக்கு கூட உங்களோட வாழ்க்கையில நீங்க வழிகாட்டியா தாங்க இருப்பீங்க. இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாதம் நன்மையான ஒரு மாதம். குரு உங்களோட ராசியில இப்ப சஞ்சாரம் செய்யறதுனால வீண் அலைச்சல் அதிகரிச்சாலுமே உங்களோட வாழ்க்கை வளம் நிறைந்ததா இருக்கும். இதுவரைக்கும் வெறும் கனவா இருந்த விஷயங்கள் எல்லாமே இப்பொழுது நனவாகும். பிள்ளைகளால் பெருமை பிறக்கும். பூர்வீக சொத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனை காணாமல் போகும். குழந்தை பாக்கியத்திற்காக தவம் இருந்தவங்களுக்கு உங்களுடைய ஏக்கம் இப்பொழுது தீரும். திருமண வயதில் உள்ளவங்களுக்கு பொருத்தமான வரன் உண்டாகும். பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகு சனி பகவான் மற்றும் குரு பகவானின் பார்வை உங்களுக்கு சிறப்பாக உண்டாகிறதுனால இறையருள் முழுவதும் பெறக்கூடிய அமைப்பை நீங்க இந்த மாதம் பெற போறீங்க. பெரிய மனிதர்களின் ஆதரவுமே உங்களுக்கு பக்கபலமா பல விஷயத்தில் அமைய போகுது. புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சி வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். செய்து வரும் தொழிலில் ஏற்பட்டிருந்த தடைகள் விலகும். பணியில் உண்டான பிரச்சனை முடிவிற்கு வரும். சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் வரும். பதிவு உயர்வு கிடைக்கும். சுய தொழில் செய்து வரவங்களுக்கு உங்களோட தொழிலை விரிவு செய்வதற்கு வெளியூரில் திடீர்னு வெளியூர் பயணம் இதற்காக மேற்கொள்ள வேண்டியதா இருக்கும். குடும்பத்திற்கும் சரி உங்களுக்கும் சரி ஒரு சின்ன இடைவெளி வரும். வியாபாரிகளுக்கும் கலைஞர்களுக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். வர வேண்டிய பணம் சீரா வந்து சேரும். அரசு வழியில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும். உடல் நிலையில் இருந்த பாதிப்புகள் காணாமல் போகும். உங்களுக்கு சந்திராஷ்டமம் 13ஆம் தேதி வரதுனால அன்றைய தினம் மிகுந்த கவனமாகவும் எச்சரிக்கவும் செயல்பட்டால் நன்மைகளை நீங்க எல்லா விதத்திலையுமே பெற முடியும். மேலும் உங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகள் தீர நீங்க நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான புதன்கிழமையில வழிபட்டு வருவதால் நன்மை அனைத்தையும் பெற முடியும். காரிய தடைகள் விலகி நீங்க மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலுமே முன்னேற்றத்தை அடைய முடியும். பெரும்பாலும் 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே கிரகநிலை அமைப்புங்கிறது சாதகமான வாய்ப்புகளை கொடுத்திருக்கு. கோவப்படுறது தவிர்க்கணும். முன்னெச்சரிக்கை எல்லா விஷயத்திலுமே செயல்பட்டால் நன்மைகளை பெற முடியும். இந்த மாதம் உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து வாய்ப்புகளுமே நீங்க சரியான முறையில் பயன்படுத்தினீங்கன்னா எல்லா
விதத்திலையுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க பெற முடியும். என்ன மிதுன ராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட நண்பர்கள் மிதுன ராசியா இருந்தா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற பதிவுகள் தொடர்ந்து நோட்டிபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கறத தெரிவிச்சுக்கிறோம்.